கலையின் சக்கரத்தில் நகர்ந்து செல்கின்ற 15 நூற்றாண்டுகள் என்னிடம் விழிப்பே கல்லூரி விளக்குகள் ஏற்றிட விளைந்த செம்மலரும் இன்றைய பாரிசு கலையின் சக்கரத்தில் நகர்ந்து செல்கின்ற 15 நூற்றாண்டுகள் என்னிடம் விழிப்புணர்ச்சி கைகோர்த்து நமதாயின்றும் நம்மில் ஒவ்வொருவர் முதன்மையாகின்ற கல்லூரிகளையும் பெருமை கண்ணும் இந்த காலம் நமது பெருமைக்கும் இடம் வெற்றியின் அம்பர்கள் ஏறுது இந்நிடம் முன்னெடுக்க புதிய சாதனைகள் இன்றும் அன்பான அழைப்பினை இங்கு வரை தந்திருக்கின்றார் இந்த கல்லூரியுடைய பழைய மாணவர் முன்னாள் ஆசிரியர் தற்போதைய ஆசிரியர் வான்மைத்துவ விருத்தி நிலையத்தினுடைய முகாமையாளர் முல்லைத்தீவு திருவாளர் சோமசுந்தரம் கோகுலன் அவர்கள் நாங்கள் அன்போடு வருக இந்த கல்லூரி சமூகம் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்வும் பெருமையும் அடைகின்றோம். இன்றைய நிகழ்வுடைய முதலாவது நிகழ்வாக கல்லூரி கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெறும். கல்லூரி கொடியை ஏற்றி வைக்குமாறு இந்த கல்லூரியுடைய முதல்வர் இந்த நிகழ்வுடைய தலைவர் திருவாளர் செல்லத்துறை பேரின்பரான் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கிறோம். கல்லூரி கொடியேற்றலை தொடர்ந்து மாணவிகளினால் கல்லூரி கீதம் இசைக்கப்படும். கல்லூரியை நாடியே நாம் துதிப்போமே. ஞானமே உருவாம் தீப கல்லூரியை நாடியே நாம் துதிப்போமே. அமெரிக்க மிஷனரி தந்திடும் நிலையம் ஆண்டுகள் பல பல ஓங்கி விமரிசையுடனே விளக்கினை ஏற்றி விளங்கிடும் சின்னத்தை தாங்கி சீரே நீ பெறுவாயே நரும் தீங்கனை பரப்பிடுவாயே சிறுவரை பயிற்றிடுவாயே. 1875 ஆண்டு நிலங்குதித்தாயே ஆங்கில அறிவோடு தீண்டமைட்டனையும் மாண்புற தந்தையம் தாயே. சாவகச்சேரியில் தோன்றி சர்வ சாஸ்திரங்கள் தருவாயே. சரணங்கள் உன்பதம் யாமே சமய கலையறியுணர்வோடு சேர்ந்து சந்தத முன்புகள் பாடி துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். தூய்மலர் கொண்டு நாம் துதிப்போம் தூய்மலர் கொண்டு நாம் துதிப்போம். கொடியேற்றலை தொடர்ந்து 1875 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிய 180 ஆண்டு நினைவுகளை தாங்கிய அந்த விசேட கொடியை ஏற்றி வைக்குமாறு இந்த நிகழ்வுடைய அதிதிதி இந்த கல்லூரிய பழைய மாணவர் முன்னாள் ஆசிரியர் தற்போதைய முல்லைத்தீவு ஆசிரியர் வான்மை விருது நிலையத்துடைய முகாமையாளர் திருவாளர் சோவண்ணா கோகுலன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். கொடியேற்றல்
நிலையத்துடைய முகாமையாளர் திருவாளர் சோமசுந்தரம் கோகுலன் அவரை நாங்கள் அன்போடு வருக என்ற கல்லூரி சமூகம் சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். 1875 ஆண்டு உருவாக்கப்பட்ட கல்லூரி தனது 150 வரலாற்று பெருமையை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இந்த நிகழ்வை நாங்கள் மங்கள விளக்கேற்ற நிகழ்வோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். முதலாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு இந்த நிகழ்வுடைய அதிதி அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். நன்றி. தொடர்ந்து இரண்டாவது சுடரை ஏற்றி வைக்குமாறு இந்த நிகழ்வுடைய தலைவர் கல்லூரிய முதல்வர் திருவாளர் செல்லத்துறை பேரின்பனான் அவர்களை நாங்கள் பணிவன்போடு அழைத்திருக்கிறோம். யாழ் சாவகச்சேரி ரிபர் கல்லூரியினுடைய 180வது ஆண்டு நிறைவு விழாவினுடைய ஒரு அங்கமாகிய அனுபவ பகிர்வு 15இல் கலந்து கொண்டிருக்கின்ற இக்கல்லூரியினுடைய பழைய மாணவரும் இக்கல்லூரியின் ஆசிரியரும் தற்போது முல்லைத்தீவு ஆசிரிய வடநிலையத்தின் முகாமையாளராக கடமையாற்றி கொண்டு இருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருவாளர் கோகுலன் அவர்களே, கல்லூரியின் பிரதி அதிபர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவர்களே, பழைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அனுபவ பகிர்விற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர் திரு கோகுலன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வருக என வரவேற்றுக் கொண்டு, திரு கோகுலன் அவர்கள் இந்த கல்லூரியின் ஒரு மாணவனாக இருந்து தான் அனுபவித்த, தான் கண்ட, தான் செய்த செயற்பாடுகள் சம்பந்தமாகவும், பின்னர் அவர் பல்கலைக்கழகம் சென்று ஒரு தமிழ் பாட ஆசிரியராக நியமனம் பெற்று என்னோடு நினைக்கிறேன் முதல் நியமனத்திலே என்னோடு எனக்கு நான் அதிபராக இருக்கின்ற போது அவர் ஆசிரியராக செயல்பட்டவர். ஒரு தமிழ் பாடத்திலே சிறந்த ஒரு புலமை மிக்கவராக நான் அவரை கண்டிருக்கின்றேன். அந்த தமிழ் பாடத்தை கற்பிக்கின்ற போது பக்கத்தில் அல்லது அவர்கிட்ட நின்று அந்த கற்பிக்கின்ற விடயங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான தசனையோடு ஒரு கற்பித்தலை மேற்கொண்டதை நான் பல சந்தர்ப்பத்திலே கண்டிருக்கின்றேன். பின்னர் அவர் இந்த பாடசாலையில் ஒரு ஆசிரியராக இருந்து பல சிறப்பான பணிகளை இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக, இந்த கல்லூரியினுடைய வட்டமேசையினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு பங்காற்றியவர். பின்னர் இங்கிருந்து யாழ் கல்வி நிலையத்தினுடைய முதன்மை ஆசிரியராக சில காலம் செயல்பட்டு, பின்னர் கல்வியலாளர் சேவையினுடைய போட்டி பரீட்சையின் மூலம் தெரிவாகி தற்போது முல்லைத்தீவு பிரதேசத்தினுடைய ஆசிரியருடைய வாழ்க்கை விருத்தியை செய்வதற்காக ஒரு சிறப்பான சேவையை ஆற்றி வருகிறார். கடந்த வாரமும் நினைக்கிறேன் கோப்பாய் தேசிய கல்வியல் கல்லூரியிலே புதிதாக நியமனம் பெற்ற தேசிய பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஒரு வளவாளராக இருந்து அந்த ஆசிரியர்களை வலுப்படுத்தி திசைமுகப்படுத்தி இருக்கின்றனர். இவ்வாறு சிறந்த ஒரு அறிவும் அனுபவமும் ஒரு சிறப்பான நேர் மனப்பான்மை கொண்ட ஒருவராக திரு கோகுலன் அவர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அவர் இந்த பாடசாலையில் பெற்ற அனுபவங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு இன்று வருகை தந்திருக்கிறார். அந்த வகையில் அவரை மீண்டும் வருக என வரவேற்று இந்த 180வது ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற அவர் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றார். அந்த வகையில் அவருக்கு அந்த வகையிலும் நன்றியை கூறி எனது தலைமையை நிறைவு செய்து கொண்டிருக்கேன். நன்றி, வணக்கம். கல்லூரியின் முதல்வர் திரு எஸ். பேருநாதன் அவர்களே,
இந்த நிகழ்வை சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியின் ஆங்கில ஆசிரியர், என்னுடைய அன்பு மாணவன் தம்பி அரவிந்தன் அவர்களே, இங்கே வீட்டிருக்கின்ற பிரதி அதிபர், ஆசிரியர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்வடைகின்றேன். ஒரு வாரமாக என்னுடைய மனத்திலே இந்த கல்லூரி பற்றிய நினைவுகளே வந்து சென்று கொண்டிருந்தன. போன கிழமை நான் நினைக்கின்றேன் அரவிந்தன் என்னோடு ஒரு அலிசர் அடுத்த கிழமை வருகிறீர்களான்னு கேட்டார். அன்று முதல் எண்ணத்தை சொல்வது, வளமையாக ஒரு விடயத்தை பேசுவதாக இருந்தால் நிறைய ஆயத்தப்படுத்துவோம். இங்கே ஆயத்தப்படுத்துவதற்கு என்று எதுவும் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வளமையான பேச்சுக்களிலே கற்பனைகள் நிறைய இருக்கும். இங்கே உள்ளதை உள்ளபடியே சொல்ல வேண்டி இருப்பதனாலே பெரிதாக ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கவில்லை. பெரிய பிரச்சனை, நிறைய விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே அதனை சொல்லி முடிக்க வேண்டும். ஆகவே மிக சுருக்கமாக இந்த கல்லூரியிலே நான் பெற்ற அனுபவங்களை உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். சுமார் 46 வருடங்கள் இந்த கல்லூரியோடு நான் தொடர்பு பட்டிருக்கின்றேன். 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த கல்லூரியிலே, அப்பொழுது முதலாம் வகுப்பு என்று இல்லை, பாலர் வகுப்பு என்ற ஒரு வகுப்பு இருக்கும். அதுக்கு பிறகுதான் முதலாம் வகுப்புக்கு நாங்கள் வருவோம். 78ஆம் ஆண்டு பாலர் வகுப்பிலே என்னுடைய தந்தையார் கொண்டு வந்து இந்த கல்லூரியிலே என்னை சேர்த்திருந்தார். பாடசாலைக்கு வருகின்ற போது முதலே ஒரு சிறு அச்சம் இருந்தது. அழுது வகுப்புக்கு வந்தபோது என்னுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர் என்றால் கனகாலம் அல்ல, ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னர் இந்த கல்லூரியிலே சேர்ந்த என்னுடைய நண்பர்கள், ஏற்கனவே முன்பள்ளியிலே என்னோடு கற்றவர்கள் இங்கே முன்னுக்கு முதலிலே வந்திருந்தமையாலே அவர்களை பார்த்ததும் எனக்கு சற்று மகிழ்ச்சி, ஒரு தைரியம் வந்து அந்த அழுகை சென்றது. மகிழ்மணி ஆசிரியர் என்னுடைய முதலாவது பாடசாலை பிரவேசத்திலே என்னை அன்பாக வரவேற்று, வேறும் அப்படித்தான் அவன் கூப்பிடுவார், நீர் வேறும் அப்பா போகட்டும், இந்தியெல்லாம் உங்களோட படித்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறோம் என்று சொல்லி அன்பாக அழைத்து சென்று, நான் நினைக்கிறேன் இப்போ அந்த கேண்டீனுக்கு நீங்கள் செல்லுகின்ற அந்த மூலையிலே என்னுடைய வகுப்பறை இருந்தது. முதலாம் வகுப்பு, பாலர் வகுப்பு. பாலர் வகுப்பை தொடர்ந்து இங்கே கல்லூரியிலே முதலாம் வகுப்பு பெர்னாண்டோ டீச்சர், 2ஆம் வகுப்பு கந்தையா டீச்சர், 3ஆம் 4ஆம் வகுப்புகளிலே முருகேசு வாத்தியார், 5ஆம் வகுப்பிலே வேலுப்பிள்ளை வாத்தியார். அப்பொழுது நாங்கள் வாத்தியார் என்று தான் சொல்லுவோம். 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவர்களை அப்படித்தான் சொல்லுவோம். அந்த காலப்பகுதியிலே 3ஆம் வகுப்பிலே எனக்கு கற்பித்த அந்த முருகேசு வாத்தியாரை மறக்க முடியாது. உண்மையிலே என்னுடைய இந்த ஆளுமையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற ஆசிரியர்களில் மிக முக்கியமான ஒருவர். ஒரு நாள் வகுப்பறையிலே கேட்டார், நீர் என்னவாக பெற விரும்புகிறீர்? ஒவ்வொரு மாணவர்களையும் கேட்டார். ஆனால் உண்மையிலே அப்படி நினைத்து நான் சொல்லவில்லை. நான் சொன்னேன், ஒரு ஆசிரியராக வர வேண்டும். ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? எல்லாரையும் உருவாக்குகிற தொழில் ஆசிரியர், ஆதலால் எனக்கு அந்த தொழிலே விருப்பம் இருக்கிறது என்று கூறினேன். சும்மா தான் சொன்னேன். நான் நினைக்கின்றேன், சில வேளைகளில் அந்த வார்த்தைகள் அப்படி கடிதமாகவோ என்னவோ அல்லது அடிமனதிலிருந்து வந்தோ என்னவோ தெரியாது. இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியராக உங்கள் முன் நிற்கின்றேன். ஒரு முறை மேடையிலே ராமாயணம் பற்றி மாணவர் மன்றத்திலே பேச வேண்டும். அவருக்கு தான் சொல்லுவார், சார் நிகழ்ச்சி சேர்க்க வந்திருக்கிறவங்க பிரதிநிதிகள் வந்தபோது சொல்லுவார், இந்த முறை கோகுலன் பேசுவார், சார் 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 நாங்கள் எல்லாம் கேட்கும், அந்த கதையெல்லாம் நிப்பாட்டும், அடுத்த முறை மன்றத்தில் பேச வேணும். அப்போ நான் இதெல்லாம் பிளான் பண்ணி கொண்டு அடுத்த முறை மன்றத்துக்கு வேறு இல்லைன்னு விட்டேன். அடுத்த நாள் வேற ஒரு கதையும் இல்லை. சொன்னார், அடுத்த முறை நீர் தான் பேசுவீர், நீர் பேசும் வரைக்கும் இந்த வகுப்பிலிருந்து வேறு யாரும் பேச முடியாது. புத்தகத்தை எடுத்து ராமாயணத்திலே ஒரு பகுதி அப்பொழுது சிலபஸில் இருந்து அந்த பகுதியை தந்து பேசுமாறு கூறினார். அதுதான் என்னுடைய முதல் மேடை அனுபவம். அந்த பாடத்திலே இருக்கின்ற விடயங்களை சுருக்கி ஒரு தலைப்பிலே பேசியிருந்தேன்.
முடிந்ததும் என்னை கூப்பிட்டு பாராட்டி, அவர் பாராட்டுற அளவுக்கு நான் ஒன்றும் பேசவில்லை, என்னை அந்த எங்களை வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பாராட்டினார் என்று தான் நான் நினைக்கின்றேன். அந்த உற்சாகம்தான் என்னை பின்னர் பல இடங்களிலே வெற்றி பெற வைத்தது. கச்சாய் வீதியாலே வருவார், வழியிலே எங்களை கண்ட ஏறான்னு சொல்லுவார், பெரிய கரியர் ஊட்டின சைக்கிள், அதில் பாஞ்சு நான் நினைக்கின்றேன் உங்களுடைய சிவகுமார் ஆசிரியருடைய வீட்டுக்கு அண்மையிலே தான் அவருடைய இல்லம். நான் நினைக்கிறேன் அவர் 5ஆம் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போது அவர் இந்த கல்லூரியில் சென்றுவிட்டேன். நான் அதுக்கப்புறம் பல தடவை அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தது உண்டு. ஆனால் வாழ்க்கையிலே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கடவுள் தரவில்லை. நான் நினைத்து கவலைப்படுவதுண்டு. என்னுடைய உயர்விலே பங்கு கொண்ட ஒரு ஆசிரியரை சந்திக்க முடியவில்லை. அதன் பின்னர் வேலுப்பிள்ளை வாத்தியார் பிரேயரில் நிற்கின்ற போது முதுகில் பலரும் அடித்தார். இந்த பயம்தான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்று ஆசிரியர் சற்று முறைப்பாக கதைச்சாலே நீதிமன்றம், வைத்தியசாலை, போலீஸ் ஸ்டேஷன் என்று ஓடி போகின்ற நிலைமை தான் இருக்கின்றது. உண்மையிலே அந்த பயம்தான் எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. பின்னர் 6ஆம் வகுப்பு அரியதவா டீச்சர், கிளாஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர். இன்னைக்கு நான் கோப்பாயில் எங்கேயும் இருக்கிறார். 7ஆம் ஆண்டிலே 8ஆம் ஆண்டிலே செல்லத்துறை டீச்சர் என்று சொல்லி ஒரு டீச்சர் மேத்ஸ் டீச்சராக வந்து அவர் கிளாஸ் டீச்சர். 8ஆம் ஆண்டு இடையிலே அவர் திருமணமாகி மாற்றராகி வேறு பாடசாலைக்கு சென்று விட்டார். இப்பொழுது சமுத்தி வங்கி இருக்கின்ற இடத்திலே வீடு தான் அவருடைய வீடு, அதுவும் அல்லது பக்கத்து வீடு என்று நினைக்கின்றேன். அதற்கு பிறகு மங்களன் டீச்சர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து காலஞ்சென்ற ரவிராஜனுடைய தாயார் மங்களன் டீச்சர், பின்னர் எங்களுடைய வகுப்பாசிரியராக இருந்தார். பின்னர் அவருடைய சமக்கை மதுரன் டீச்சர், பின்னர் ஸ்ரீஸ்கந்தராஜா சார் மேத்ஸ் பிரைமரி ஏடியாக இருந்தார். அவர் ஒரு மறக்க முடியாத ஒருவர் இந்த கல்லூரி வாழ்க்கையிலே. அவர் கல்லூரிக்கு புறம்பாக நிறைய விடயங்களை கற்றுத் தந்தார். சிவன் கோயிலே அன்னதானமாக இருக்கட்டும், பாடசாலையிலே மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குகின்ற நிகழ்வாக இருக்கட்டும், சமைக்கின்ற போதெல்லாம் சமையலிடத்துக்கு எங்களை கூட்டி சென்று உள்ளிமுளை இப்படி போடணும், இப்படி சமைக்கணும், இது போன்ற நல்லா இருக்கும் என்று சொல்லி தருவார். ஒரு விடயத்தை மறந்துவிட்டேன். 3ஆம் வகுப்பிலே படிக்கின்ற போது முருகேசு வாத்தியார் எங்களுக்கு கைவேலி என்ற ஒரு பாடல் இருந்தது. அந்த நேரத்திலே கிடுகு பின்னுதல், பெட்டி இழைத்தல், நீத்து பெட்டி இழைத்தல் போன்ற எல்லா வேலைகளும் சொல்லித் தருகிறார். கச்சாய் வீதியிலே இலங்கை மின்சார சபைக்கு முன்னுக்கு இருக்கின்ற காணியிலே கைத்து பள்ளிக்கூடம் ஒரு பாடசாலை பள்ளிக்கூடம் இருந்தது. கயிறு உற்பத்தி தும்பு பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற நிலையம். அது இப்பொழுது தொழில்துறை திணைக்களத்தினுடைய மரவேலை தச்சு வேலை செய்கின்ற ஒரு நிலையமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து அதே போல கச்சாய் வீதியில் இந்த சேர்ச்சுக்கு கிட்ட இருக்கின்ற சூழல்களிலே கொச்சு மட்டை ஊற போடுவார்கள் கடலிலே. அவற்றை எடுத்து வரும் அயலில் இருக்கிற மாணவர்களோடு எடுத்து இங்கே கொண்டு வந்து தும்புத்தடி கட்டுவதற்கு சொல்லி தந்தார். அவையெல்லாம் இன்றும் எங்களாலே செய்ய முடிகின்ற ஒரு ஆசிரியர் என்ற பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். உண்மையில் ஒரு தும்புத்தடி கட்டுவதாக இருந்தால், ஒரு நீத்துப்பட்டி இழைப்பதாக இருந்தால், பெட்டி இழைப்பதாக இருந்தால், கிடுகு பின்னுவதாக இருந்தால், கதனை பின்னுதல், பேக் பின்னுதல் போன்ற எல்லா வேலைகளையும் கற்றுத்தந்தார். அப்படித்தான் நாங்கள் படித்தோம். பின்னர் காப்போத்த உயர்தரத்திலே வந்து உண்மையிலே நான் படிக்கின்ற காலத்திலே நான் முதலும் ஒரு தடவை இங்கே உங்களுடைய பரிசில் நாளிலே சொல்லியிருக்கின்றேன். படிக்கின்ற போது நாங்கள் பெரிய அளவிலே ஒரு கெட்டிக்கார மாணவன் அல்ல. இங்கே அரவிந்தனோ அல்லது சிதறோ சொன்ன அளவுக்கு நான் நினைக்கின்றேன் சற்று மிதமாகத்தான் என்னை பற்றி கூறிவிட்டார். அப்படி அல்ல. நான் படிக்கின்ற காலத்தில் இங்கே பெரிய அளவில் பிரகாசமான ஒரு மாணவனாக இருக்கவில்லை. சிவகுமார் சருக்கு தெரியும், அவர் டியூஷன் என்னோட படித்தவர். சரியான பீக் தான், அவர் சரியான கெட்டிக்காரன் தெரியும். அப்படி இருந்தும் நான் இப்படி இந்த நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்றால் இந்த கல்லூரி தான் அந்த நிலையை எனக்கு தந்திருக்கின்றது. இந்த இடத்திலே நான் கல்லூரிக்கு தலை வணங்குகின்றேன். உயர்தரத்திலே ஓயல் படிக்கின்ற காலத்தில் கமல்நாட்டிற்கு தமிழ் படிப்பிச்சாங்க. அரியோம் பூபதி என்று சொல்ல கமல்நாத் சாருடைய மனைவி தமிழ் படிப்பித்திருந்தார். அவரால் முதல் அசஸ்மெண்ட் என்று சொல்லி பாடசாலை மட்ட கணிப்பு வந்தபோது வகுப்பிலே போட்டிகள் அடிக்கடி வைப்பார், பட்டிமன்றங்கள் வைப்பார். அதிலே நாங்கள் பேச வேண்டும், அதற்கு புள்ளிகள் வழங்கப்படும். உயர்தர வகுப்புக்கு வந்தபோது எங்களுடைய முன்னாள் அதிபர்
திரு அனந்தகோபாலன் சார் அவர்கள் எனக்கு வகுப்பாசிரியராக இருந்தார். வகுப்பிலே பொருளியல் பாடத்தை கேட்பேன். நாங்கள் 18 மாணவர்கள், கிட்டத்தட்ட 160 பேர் நாங்கள் இந்த கல்லூரியிலே ஆரம்ப வகுப்பிலிருந்து ஓயல் வரைக்கும் படித்தோம். ஆனால் ஏழுக்கு வந்தபோது 18 மாணவர்களால் ஏழிலே படித்தோம். அந்த கால சூழ்நிலையிலே நாட்டிலே ஏற்பட்ட அசம்பாவிதங்களால் பல மாணவர்கள் இடையிலே படிப்பை நிறுத்தி போராட்டத்தில் இணைந்தார்கள். பல மாணவர்கள் கைது செய்யப்பட்ட, அதாவது வீதியிலே செல்லுகின்ற போது அவர்களை வலுக்கட்டாயமாக மாற்று இயக்கங்கள் தங்களுடைய அணியிலே சேர்ப்பதற்காக பிடித்துக்கின்றனர். நாங்கள் ஒழுங்கைகளால் ஒளிச்சு தான் ஓடுவோம். பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்குகளுக்களால் தான் பெறுவோம். அப்போ அப்படித்தான் நாங்கள் இங்கே வந்து போவதுண்டு. அந்த நேரத்தில் பலர் கைது செய்யப்பட்டார். சிலர் இன்னும் எங்கே இருக்கிறார்கள் தெரியாது. சிலர் அப்படியே போய் அதிலிருந்து தப்பி பிழைத்து வந்து வெளிநாடுகளில் இருக்கும். பெரும்பாலான நண்பர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். யாருடனும் தொடர்பில் ஒரு சில மாணவர்கள் இப்போதும் நண்பர்கள் இப்போதும் தொடர்பிலே இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் வெளியிலே இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் இங்கே வருகின்ற போது அண்மையிலே நான் இங்கே குமரேசன் ஒரு நண்பர் இங்கே கல்லூரிக்கும் வருகை வந்திருந்தார். அப்படித்தான் நாங்கள் இருந்தோம். ஏழுவில் வந்தபோது கஷ்டப்பட்டு தான் நான் ஓஎல் பாஸ் பண்ணேன். 3C5S என்னுடைய ரிசல்ட் ஓலெவல். பாலச்சந்திரன் சார் பிரின்சிபலாக இருந்தேன். அவர் பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னுக்கு தான் அவருடைய வீடு. ஒழிச்சு தான் ரிசல்ட்ஸ் பார்க்க வந்த ரோட்டில் வந்து பிடிச்சிருவாங்க. வந்து நான் என்னுடைய ரிசல்ட்ஸை மாறி தான் பார்த்தேன். 2C4S தான் மாறி பார்த்து எனக்கு படிக்கலான்னு கவலையோட வேற பிரின்சிபல் சொன்னார். என்ன குறைவு போல் நடக்குது இல்லை, எங்களை எல்லாத்தையும் பார்த்து வைக்கிற அளவுக்கு பொறுமதியான ரிசல்ட்ஸ் இல்லை தானே. அப்போ நான் எடுத்து தந்து படிக்கலாமான்னு கேட்போம் நிற்க. அதில் என்னுடைய நண்பன் ஒருவன் தான் சொன்னார், நீ பாசடா. உண்மையிலே அளவில்லாத மகிழ்ச்சி எனக்கு. வீட்டிலே நான் என்னுடைய பெருவரை சொன்ன போது சத்தியமாக சொல்லுகிறேன், என்னுடைய தாய் தந்தையர் கூட நம்பவில்லை. ஏன்னா அப்படித்தான் நான் இருந்தேன். ஏலவெல்லே ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கு கலைப்பிரிவை தெரிவு செய்து பொருளியல், தமிழ், இந்து நாகரிகம், இந்து சமயம் ஆகிய பாடங்களை தெரிவு செய்திருந்தேன். அப்பொழுது கொமர்ஸ், ஆர்ட்ஸ் ரெண்டும், வர்த்தக பிரிவும் கலை பிரிவும் ஒரே வகுப்பறையில் நடக்கும். 2 பாடங்கள் 2 வகுப்பும் கொமனாக இருக்கும். 2 பிரிவுக்கும் கொமனாக இருக்கும். கொமன் பாடமாக இருக்கும். மற்ற 2 பாடமும் அவைக்கு கொமர்ஸும் அக்கௌண்ட்ஸுமாக இருக்கும். எங்களுக்கு தமிழும் ஹிந்துசியமுமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த 2 பாடத்துக்கும் வெளியில் போக வேண்டியிருக்கும். 18 பேர் படித்தோம். அதில் 4 மாணவர்கள் ஆண் மாணவர்களும், மித்தம் எல்லாரும் பெண்களும். அதில் 18 பேரில் 2 பேர் விஞ்ஞான பிரிவிலே கல்வி கற்றார். ஒன்று மனோகரன், மற்றது ரமணி என்று சொல்லி கொழும்பில் இருக்கிறான். இங்கே கற்றவர்களும் இப்போ இங்கே இருக்கிறான்னு சொன்னால் நான் ஒன்று, மனோகரன் ஒன்று, ரமணி ஒன்று, மற்றது யாழ்ப்பாணத்திலே சமுத்தி வங்கி முகாமையாளராக இருக்கின்றார் பிரதீபன் என்று சொல்லி எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவருடைய தம்பி கமிஷனராக இருக்கிறார். எனக்கு உண்மையில் துப்புரவாக கூடாத பாடம் எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் சைடில் ஃபெயில். 3BCS தான் என்னுடைய ரிசல்ட். நான் இதை சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. என்னுடைய வகுப்பாசிரியர் தான் எனக்கு எக்கனாமிக்ஸ் படிப்பார். அவரே நம்பவில்லை. நான் இப்படி ஒரு நிலைக்கு வர கேட்டீங்கன்னா இப்போவும் சொல்லுவார், ஒவ்வொரு இப்படி ஒரு நிலைக்கு வரும்னு நான் நம்பவில்லை. அதை தன்னுடைய வாயாலே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதன் பின்னர் ஃபர்ஸ்டை ஃபெயில் விட்ட அப்புறம் தான் படிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. தோல்விகள் தான் வெற்றிக்கான வழிகாட்டிகள் என்பதை நான் இப்போதான் அதுக்கு பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். என்னால் படித்தா பாஸ் பண்ணலாம்னு. அதுக்கு பிறகு சரியாக கஷ்டப்பட்டு படித்தேன். ஆனால் 12 புள்ளிகளால், அப்போ புள்ளி தான் 4 பாடங்கள் மார்க்ஸ் தான், கட் அவுட்டில் தான் யூனிவர்சிட்டிக்கு எடுப்பார்கள். 12 புள்ளிகளால் பல்கலைக்கழக வாய்ப்பை இழந்தேன். சார் அதை தவறுதலாக சொல்லிட்டேன். நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் பட்டதாரியாக வரவில்லை. நான் பின்னர் வெளிவாரியாக படித்து தான் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்தேன். அதுக்கு பிறகு அப்போ அந்த காலப்பகுதியிலே ஏஎல் படிக்கிற காலத்தில் மிக முக்கியமான சில ஆசிரியர்கள் என்னுடைய ஆளுமையிலே செல்வாக்கு திருத்துவர்களாக இருக்கிறார். ஒன்று அனந்தகோபாலன் சார். அவருடைய அந்த துணியும் கட்டளை எழுதுகின்ற பாவனையிலான அந்த துணி, அவருடைய அந்த ஆளுமை பண்புகள். அடுத்தது திருமதி யோகானந்தம் ஆசிரியர், திண்டுக்கல். இப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆசிரியரோட பழகுற மாதிரி நாங்கள் பழகிறார். ஒரு நாள் ஒரு பாடத்துக்கு போகவில்லை என்று பிடிச்சி வெளியில் விட்டாங்க. தெரியும், உங்களுக்கு எல்லாம் விட்டால் சந்தோஷம், நீங்கள் போயிருவீங்களா? அப்படி விடவும் மாட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸ்போர்ட்ஸுக்கு எடுத்த சாமானில் எழுதி வச்சு கொண்டே கொடுக்க சொல்லி சொன்னது, அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் போனது. நாங்கள் வெளியில் விட்டால் அப்படி தானே வியவுலாத்தி முடிச்சு வந்தோம். 2-3 பாடத்தை செலவழிச்சு இங்கே வர பாடம் முடிகிற நேரம் வந்தோம். வந்தப்போ முடிகிற நேரம் தானே வெளியில் அடுத்த பாடத்துக்கு வந்தோம். 2வது பாடம் அவதான் பிடிச்சி வெளியில் வரும். பிரின்சிபலில் போய் சொன்னோம், அதில் வேலை இல்லை. அவர் சொன்னால் நீங்கள் யார்கிட்ட போனாலும் போங்க, ஓப்புல விட மாட்டேன். இப்போவும் அதை சொல்லுவாள். ஆனால் அதுக்கு பிறகுங்களை சரியான மதிப்பு வச்சுருந்தான். கொழும்பிலே ஒரு பாடசாலையை கற்பிக்கின்ற போது சொல்லுவாள், அப்படி நான் வெளியில் விட்டோன்னே அந்த பிள்ளைகள் வெளியில் இருந்துச்சு, நீங்களும் அப்படி இல்லை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி நான் ஒரு முறை அவர் சந்திக்க சென்றபோது தன்னுடைய மாணவர்களுக்கு என்னை காட்டி சொன்னேன், உதாரணமாக காட்டி கதைத்தார். மிக உருக்கமான கட்டுப்பாடு, ஆனால் வகுப்பறையிலே மிகச் சிறப்பாக படிக்கிறார். இந்து நாகரிகத்தை நான் உண்மையிலே அவர்கிட்ட தான் விரும்பி படித்தேன். அடுத்தது தமிழ் படிப்பித்த ஆசிரியை திருமதி நாகேந்திர ராஜா, மிகவும் வயதானவர், மிக சிறப்பாக படிப்பித்தார். ஒரு ஒரு ஆற்றலுக்கான நடையிலே அவர்கள் கற்பித்ததுக்கும் உங்களுடைய முன்னாள் அதிபர் நாகேந்திர ராஜா அவர்களுடைய பேரியர் நான் நினைக்கிறேன் 1வது அனுபவ பயிர்வை அவர் தான் உங்களுக்கு செய்திருக்கிறார். ஒரு நாள் நான் அவரிடம் கேட்டேன், டீச்சர் நீங்கள் எப்போ பென்ஷன் எடுப்பீங்க? அவன் என்ன கேட்டா, அப்படிதான் அவன் கதைக்கிற தொழில் அவ்வளோ ஓர் அடிக்கும் உங்க இந்த பாடம். சரியா, நான் உண்மையிலே பகுதியாக தான் இந்த வசனத்தை கேட்டேன் டீச்சர்கிட்ட. கேட்டோடனே அவர் கோவம் வந்து நான் டப்பன் அவருக்கு சொன்னேன், இல்லை டீச்சர், நீங்கள் பென்ஷன் எடுக்கிறதுல நான் படித்து ஒரு வேலையை தேடி கொண்டு வந்து உங்களோட இடத்துல நீங்கள் விட்ட இடத்த தொடர்ந்து போகணும் என்று எனக்கு ஒரு விருப்பம்னு சொன்னேன். சும்மா தான் சொன்னேன், உண்மையாக சொன்னேன், சும்மா தான் சொன்னேன். சொன்னான், டப்பண்டவ மாறிட்டேன். அப்படி இருக்க வேணும் பிள்ளைகள், நீர் வர வேணும், நீர் வரும் வரைக்கும் நான் இருப்பேன், ஒன்றும் யோசிக்காது, உமக்கு அதெல்லாம் கடவுள் தருவார் என்று சொன்னான். அவன் பென்ஷன் எடுத்த அந்த வருடம் நான் இந்த கல்லூரிக்கு ஆசிரியராக இடமாற்றம் பெற்று வந்தேன். அவருடைய அந்த வார்த்தை உண்மையான உள்ளத்திலே இருந்து வந்த அந்த வார்த்தை, இவற்றையெல்லாம் நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், என்னையோ அல்லது அவர்களையோ பெருமைப்படுத்துவதற்காக அல்ல. உண்மையான விசுவாசத்தோடு நீங்கள் படித்தால் உங்கள் எல்லோராலும் முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல நிலையில வர முடியும். நான் கொஞ்சம் கவனமாக படித்திருந்தால் இன்னும் நல்ல நிலைக்கு வந்திருக்க முடியும். அவை அந்த நம்பிக்கை உங்களுக்கு முதலிலே நம்பிக்கை வேண்டும். அதை சொல்வதற்காகத்தான் சொல்றேன். அப்படி ஒரு நல்ல ஆசிரியர்களிடம் நாங்கள் படித்தோம். படிக்கின்ற போது சரியாக பயம் எங்களுக்கு. அந்த பயம்தான் எங்களை இப்படி கொண்டு வந்து இன்றைக்கும் அந்த ஆசிரியரை கண்டால் எழுந்திருப்போம், காலிலே விழுத்து கொள்வோம். தேடி போய் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று வந்திருந்தேன் என்று சொன்னால் அவர்கள் இதெல்லாம் கிடைக்காது. பெரியோர்களுடைய அந்த வார்த்தைகள், அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். ஆகவே கட்டாயமாக அது இருக்க வேண்டும். அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே எங்களுடைய அந்த நம்பிக்கை, எங்களுக்கு இந்த கல்லூரி தந்த அந்த சொத்து, அந்த சொத்தை நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும். கல்லூரியில் இவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் உங்களிடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக புலங்களோடு கரணமுமாவியும் போந்து நின்ற விருப்புடன் மானுடன் நலங்கள் ஏது விரும்புவனாகில் ஆங்கவை நன்னுறப்புறல் திண்ணமதாமென இலங்கு நூலுணர் ஞானியர் கூறுவர். யானும் அங்கது தேர்தல் என்ற பெரிய பாட்டு தொடர்ந்து செல்லுது. 10ஆம் வகுப்பிலே படிக்கிற மாணவர்களுக்கு அது தெரியும் என்று நினைக்கிற இந்த பாடல் பாரதியார் தன்னுடைய சுயசரிதையிலே சொல்லுகின்றார். நான் நினைக்கிறேன் 3வது பாடல். அதாவது புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் மானுடன் நலங்கள் ஏதும் நண்ணுவனாகி, அதாவது எங்களுடைய 5 புலன்களும் ஒரு சேர ஒரு விடயத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவற்றை அடைய முடியும். அந்த உண்மையான விருப்போடு 5 புலன்களையும் ஒரே குறிக்கோளின் கீழ் கொண்டு வந்து நீங்கள் நினைத்தால் அவற்றை அடைய முடியும். உங்களுடைய ஆசிரியர்களுக்கு மதிப்பளியுங்கள், அவருடைய சொல்லை கேட்டு நடவுங்கள், கல்லூரிக்கு மதிப்பளியுங்கள். உங்களை அது நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்று இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கூறி செல்லுகின்றேன். இந்த வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய முதல் பாடசாலை ஆசிரியராக முதல் பிரவேசித்த போது என்னுடைய முதல் அதிபராக வீட்டிருந்த திரு பேரின்பராஜன் அவர்கள்
அவரும் என்னுடைய ஆளுமையிலே ஒரு பகுதி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த கல்லூரியிலே நான் போய் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டு சிறிய பாடசாலை, ஒரு டைப் 2 ஸ்கூலாக, டைப் 3 ஸ்கூலாக இருந்து டைப் 2 ஸ்கூலாக வந்த ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலிலே நான் ஆசிரியர் கடமையேற்ற காலத்தில் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன். ஒரு சிறிய பாடசாலையாக இருக்கிறதால வலயத்தில் நடைபெறுகின்ற எந்த ஒரு சேலமர்வுக்கும் குறிப்பிட்ட ஆசிரியர்களை செல்வார்கள். பாடசாலைக்கும் இந்த வலய கல்வி அலுவலகத்துக்கும் தூர இடைவெளியும் கூடவாக இருந்தது. பிரயாணங்கள் கஷ்டமாக இருந்தாலும் அடிக்கடி நானே சென்று வந்தேன். சம்பளம் எடுக்கிறதாக இருக்கட்டும், சேலமர்வாக இருக்கும், எல்லாத்துக்கும் போய் வந்ததால் நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது. அந்த கிடைப்புகள் அந்த அனுபவங்களுக்கெல்லாம் வழிசமைத்து தந்தவர் அவர். உண்மையிலே அந்த பாடசாலை தென்மராட்சியிலே ஒரு அடையாளம் மிக்க பாடசாலையாக உருவாக்கியவர் அவர்தான் என்று சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு அதிபருக்கு கீழே நான் வேலை செய்துவிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் இந்த கல்லூரியை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வார் என்று நான் நம்புகின்றேன் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். Of the education staff Sri Lanka, the Bible Knowledge Examination 2023. This is to certify that we, Abhishai of J. Jindal College, Cherry, passed grade 10 written examination in Bible Knowledge with credit class. Grade 10, Abhishai. The Chairman, Board of the Management, and the Secretary of Examination Coordinator, Board of the Management. M. Darshika from grade 10. Ordinary pass. You Wyson from grade 7, very good pass. And Dakshana, grade 10, ordinary pass. K. Sabina, grade 6, very good pass. R. Swaruban, grade 11, very good pass. R. Ravisan, grade 10, ordinary pass. M. Akshaya, grade 10, credit pass. V. Abhishalini, grade 10, ordinary pass. D. Tanihe from grade 11, ordinary pass. சான்றிதழ் வழங்கியவர்களுடைய அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவிலே வரவேற்புரையுடன் கூடிய தலைமை உரையை ஆற்றி அமைந்திருக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு முதற்கண் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்றைய அனுபவ பயிர் 15னை மிக திறம்பட ஆட்டி இருக்கின்ற எமது கல்லூரியினுடைய முன்னை நாள் ஆசிரியர், அதாவது நாங்கள் இந்த பாடசாலைக்கு வருகின்ற போது எங்களை வரவேற்ற ஒரு ஆசிரியர் என்ற வகையில நான் பெருமைப்படுகின்றோம். இங்கே அவருடைய காலத்தில் இருந்த ஆசிரியர்களாகிய நாங்கள் இந்த கல்லூரியிலேயே கற்று மிக குறுகிய காலத்திலே பல்வேறுபட்ட பதவிகளில் உயர்வு பெற்ற ஒரு ஆசிரியர் தான் கோகுலன் என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் செல்லமாக அழைக்கின்ற கோபி சார். அவர் இந்த பாடசாலையிலே தரம் 1 இருந்து காப்போத்த உயர்தரம் வரை கற்று தன்னுடைய அனுபவங்கள், அதாவது ஒவ்வொரு அனுபவமும் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் ஆளுமை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக கூறியிருக்கிறார். அதனை விட தான் பெற்ற தோல்வி ஒவ்வொன்றுமே தன்னுடைய வெற்றிக்கான ஏணிப்படிகள் என்பதையும் பல்வேறுபட்ட உதாரணங்களினூடாக மாணவ செல்வங்களுக்கு எடுத்து கூறியுள்ளார். இதனை விட குறுகிய கால அழைப்பாக இருந்தாலும் உரிய
எங்களோட வருகை தந்து தன்னுடைய அனுபவங்களை ஆசிரியர்கள் எவ்வாறு தன்னை ஆளுமைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றும் சார் குறிப்பிட்ட நாகேந்திர ராஜா டீச்சர் எப்பவுமே பொன் சிரிப்புடன் தான் இருப்பார். அத்தகைய ஒரு ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் இன்று இந்த பாடசாலையிலே தான் நினைப்பேன் முரேசு மாஸ்டரிடம் முதலாவதாக தான் பேச்சுக்கான அனுபவத்தை பெற்றது என்று சொன்னார். அந்த அனுபவம் இன்று மிகவும் மிளிர்ந்து எங்களுக்கு முன்னே சிறந்த ஒரு அனுபவ பகிர்வினை முன்வைத்திருக்கிறார். அவருக்கு பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கிற விஜேந்திரன் அவர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் குறிப்பிட்ட அவ்வளவு அனுபவங்களையும் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டிருக்கிறீர்கள். அதன்படி நீங்களும் ஒழுகுவீர்களாக இருந்தால் நாளைய தினம் எதிர்வரும் காலங்களிலே நீங்களும் இந்த மேடையிலே பேசுவதற்கு 200வது ஆண்டு வரும். அந்த சந்தர்ப்பங்களிலே உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதையும் நான் உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து விழா சிறப்புற அமைவதற்கு ஒத்துழைத்த அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.